ஆகும். பாவம் இரண்டு வகைப்படும். ஒன்று சுதந்திரித்து கொண்ட பாவம், இன்னொன்று சுமத்தப்பட்ட பாவம். கவனிங்க, சுதந்திரித்து கொண்ட பாவம், சுமத்தப்பட்ட பாவம், இரண்டு வகைப்படும் பாவங்கள். ஒன்று சுதந்திரித்து கொண்ட பாவம். நாம் எல்லோரும் பாவத்தில் பிறக்கிறோம். சுதந்திரித்து கொண்ட பாவம் என்பது பாவ சுபாவம் ஆகும். அது நம்முடைய எல்லா பகுதிகளையும் பாதித்து விட்டது. அதுதான் உண்மையான பாவமாக இருக்குது. ஆதாமின் பாவமே நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிற கெட்ட சுபாவத்திற்கு காரணமாக இருக்கிறோம். அப்போ சுதந்திரித்து கொண்ட பாவம் என்றால், கவனிங்க, சுதந்திரித்து கொண்ட பாவம் என்றால் ஆதாமிலிருந்து சேத்துக்கு எப்படி அப்பா சொத்து பிள்ளைக்கு சொந்தமோ அதுபோல் அப்பாவுடைய பாவமும் பிள்ளைக்கு சொந்தம். ஆதாமின் சொத்து, ஆதாமின் பாவம் சேத்துக்கு சொந்தம். சேத்தின் பாவம் நோவாவுக்கு சொந்தம். நோவாவின் பாவம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தம். எங்கள் அப்பாவுடைய பாவம் எனக்கு சொந்தம். எனவே என்னுடைய பாவம் என் மகனுக்கு சொந்தம். இதுதான் சுதந்திரித்து கொண்ட பாவம். ஆதாமிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படி பரவியது. நீங்களும் இருப்பீங்க அப்படின்னா ஆதாம், சேத், நோவா, உங்கள் அப்பா, நீங்கள், உங்களுடைய பிள்ளைகள். பாவங்கள் இப்படி ஒன்றின் கீழ் ஒன்றாக நீங்கள் பாவம் செய்யாமலே நீங்கள் சுதந்திரித்து கொண்டீர்கள். எப்படி சொத்துக்கள் அப்பா சேர்த்து வச்சு முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறீங்களோ அதுபோல தான் பாவமும் உங்களுடைய முன்னோர்கள் செய்தது எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனுஷன் மேலும் ஜென்ம பாவம் இருக்கிறது, பரம்பரை பாவங்கள் இருக்கிறது. எனவே ஆதாமில் இருந்தது பாவ பட்டியல். இது சுதந்திரித்து கொண்ட பாவம். ரெண்டாவதாக சுமத்தப்பட்ட பாவம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஆதாமிலிருந்து நேரடியாக சேத் என்றதான நபருக்கு, ஆதாமிலிருந்து நேரடியாக நோவாவுக்கு, ஆதாமிலிருந்து நேரடியாக என் அப்பாவுக்கு, ஆதாமிலிருந்து நேரடியாக எனக்கு, அப்புறம் என் மகனுக்கு. இப்போது நம்ம முன்ன பார்த்தோம் ஒன்றின் கீழ் ஒன்றாக பாவங்கள். அது சுதந்திரித்து கொண்ட பாவம், நீங்கள் கேட்காமே கிடைக்கும். இது சுமத்தப்பட்ட பாவம். அதாவது நீங்கள் பாவம் செய்யாவிட்டாலும் ஆதாமிலிருந்து நேரடியாக உங்கள் பாவங்கள் வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால அந்த பாவம், அந்த மீறுதலுக்கு ஒப்பாக நம்ம எல்லோரும் ஒரே கீழ்ப்படுதல் ஆவியை பெற்றுக்கொண்டபடினாலே இயேசு என்றதான அந்த ரத்தத்துக்கு சுதந்திர பலிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இது சுமத்தப்பட்ட பாவம். நம்மை அறியாமலே ஆதாமின் பாவத்தின் பங்காளிகளாக மாறிவிட்டோம். சுமத்தப்பட்ட பாவம் மனித குலத்தின் மேல் சரீர மரணத்தை கொண்டு வந்தது. நம்முடைய பாவ சுபாவம் சரீர மரணத்தை கொண்டு வரவில்லை, அது ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்தது. ஆதாம் எவள் பாவம் செய்யும் போது அவங்க சரீரம் சாகவில்லை, ஆவிக்குரிய மரணம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த இடைவெளியான மரணம் ஏற்பட்டது. அப்போ அந்த உறவு முறை அதோடு நின்று போயிற்று. அப்போ சுமத்தப்பட்ட பாவம், சுதந்திரித்து கொண்ட பாவம். சுமத்தப்பட்ட பாவம் என்பது ஆதாமிலிருந்து நேரடியாக நமக்கு வருகிறது. சுதந்திரித்து கொண்ட பாவம் என்பது ஒன்றின் கீழ் ஒன்றாக பரம்பரையாக வருகிறது. ஒருவேளை இந்த பாவத்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? எஸ், ஹல்லேலூயா. எனவே ஒருவேளை நீங்கள் அந்த பாவத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, என்னோட அந்த பாவங்கள் கழுவப்பட்டதுன்னா உங்கள் பிள்ளைகள், பிறக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கும். வேதம் சொல்கிறது அதை தேவ சந்ததி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் திருமணம் கிறிஸ்துவத்திலே பெண்ணுக்கு சொல்லி பெண்ணை தர சொல்கிறாங்க? அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளை தெய்வ சந்ததியாக இருக்கும் என்பதற்காக தான். தெய்வ சந்ததியை பெரும்படிக்கு தான் என்று நாம் மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அப்போது நம்மோட அந்த பாவத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிற்பாடு ஏன் நம்ம அதுக்கப்புறம் சுதந்திரத்தை கொள்ள முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு என்ற தெய்வத்துடைய அந்த ரத்தம் மனுக்குலத்தின் எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா ஆதாமின் பாவங்கள், அதிலிருந்து நம்ம முன்னோக செய்த பாவங்கள் நம் தலைமையில் இருக்கும். எல்லா பாவங்களையும் கர்த்தர் இயேசு ரத்தத்தினாலே சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. அப்போ சுத்திகரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே ஒவ்வொருடைய தனிப்பட்ட பாவம் தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு எதிராக நாம் செய்யும் செயல் அல்லது எண்ணம், சிந்தனை அல்லது செய்ய தவறுவது, இது தனிப்பட்ட பாவம் நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்தவனுடைய வாழ்வில் பாவம், கிறிஸ்தவனுக்கு பாவ சுபாவமும் புதிய சுபாவமும் உண்டு. பழைய சுபாவம் இன்னும் அழிக்கப்படவில்லை. ஆகையினால் நாம் தொடர்ந்து பாவம் செய்கிறோம். இப்போது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து பலியாகி நம்மளுக்கு எல்லாம் மீட்பை கொடுத்தாச்சு. இப்போ சுமத்தப்பட்ட பாவமும் நம்மக்கிட்ட கிடையாது, சுதந்திரத்து கொண்ட பாவமும் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட பாவம் இருக்குன்னா அது எங்கேருந்து வந்த பாவம்? சுபாவம். இன்னொன்று வேறு ஏதாவது? சுமத்தப்பட்ட பாவம் நம்மக்கிட்ட கிடையாது, சுதந்திரத்து கொண்ட பாவமும் நம்மக்கிட்ட கிடையாது என்றால் இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்க்குற பாவம் எப்படி வந்த பாவம்? என்ன சொன்னீங்க ஐயா?
சூப்பர் குட். நம்மனாலும் செய்கிற பாவம். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக கடைசி தேவனுடைய கீழ்ப்படுதல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம், பாவ சுபாவம் இல்லை, நம்ம அதாவது பாவம் இல்லாத இருக்கிற நாம், இப்போது நம்மக்கிட்ட ஒரு பாவம் இருக்குன்னா அது நம்மால் வந்ததாக இருக்கிறது. ஒருத்தன் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான், கிறிஸ்தவன் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக ஆதாம் பாவம் செஞ்சான், இல்லை நாங்கள் வேர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, விறகு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் புலம்பிட்டு என்ன செய்கிறாரு, விறகு வெட்டுறார். அந்த வழியாக ஒரு பாஸ்டர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றார். பாஸ்டர் வரும்போது கேட்குறாரு, என்னப்பா விறகு வெட்டிட்டு இருக்கிற, என்னங்க பாஸ்டர் பண்ணுறது, ஆதாமும் செய்த பாவம் பாருங்கள், நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். சரி ஓகே, நீ என்ன பண்ணுற, சரி இந்த பெட்டியை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு அங்கே தண்ணி போயிட்டுருக்கு குளத்தில், அங்கே போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இவன் ஓகே பாஸ்டர் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். பாஸ்டர் போகும்போது அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, எப்பா நான் போகிறேன், பெட்டியை திறந்துக்கிந்து பார்த்துறாத, நான் போகிறேன், பெட்டியை திறந்து பார்த்துறாத, பத்திரமா பார்த்துக்கோ, பெட்டியை திறந்து பார்த்துறாத. பாஸ்டர் போயிட்டார். இவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது பெட்டியை திறந்து பார்க்கணும், என்ன இருக்கும் உள்ளே, என்ன இருக்கும், என்ன இருக்கும். அப்போது இவன் என்ன பண்ணுறான், பெட்டியை திறக்கிறான், போயிட்டு உள்ளே இருக்கிற எலி ஓடி போச்சு. இவன் முகமெல்லாம் வேக்குது அவனுக்கு, எலி ஓடி போச்சு, பெட்டி ஓப்பனில் இருக்குது. பாஸ்டர் போய் கிளம்பி வந்துட்டுருக்காரு ஃப்ரெஷ் ஆகிட்டு, முகமெல்லாம் வேக்குது. வந்தோடனே பாஸ்டர் கேட்குற, என்னப்பா முகமெல்லாம் வேத்துருக்கு. இல்லை பாஸ்டர் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற எலி ஓடி போச்சு அப்படின்னாரா. அவள் பாஸ்டர் சொன்னாராம், 5 நிமிஷம் உன்னால் பொறுக்க முடியல, உள்ளே என்னக்குதுன்னு பார்க்க துடிச்சு, ஆதாம் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும். அப்போ ஆதாம் ஏவாள் மாத்திரம் அங்கே பாவம் செய்ய வேண்டி அவங்க என்ன செய்ய துடித்தாங்க, பிசாசு செய்தாங்க. இப்போ மனுஷனாக நீயும் என்ன தான் செய்கிறேன்னா துடிக்கிற, அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்ப்பதற்காக. என்ன சொல்ல வரோம், ஆதாம் ஏவாள் செஞ்சதுனால தான் என்று கிடையாது, மனிதங்க நாமும் செய்கிறோம். ஆமென். அதையும் கவனிக்கணும். ஆதாம் ஏவாள் செய்ததை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார், மன்னித்து விட்டார். ஒரே முறை இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே மொத்த மனுக்குலத்தின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ஆனால் இப்போது பாவம் செய்கிற கிறிஸ்தவர்களாக இருப்பீங்கன்னா அந்த பாவம் உங்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நமக்குள்ள இந்த பாவம் இல்லையானா இருக்குது. மனுஷ சுபாவம் பாவ சுபாவம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கல்லறைக்கு போகிற வரையும் இருக்கும். ஆனால் அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளே மறைத்து அதுக்கு மேலோங்கி நம்முடைய கிருபை வளர்ந்துருக்கணும், நம்முடைய நீதி வளர்ந்துருக்கணும், நம்முடைய பூரணத்துவம் வளர்ந்துருக்கணும். ஆமென். எனவே பாவம் என்கிட்ட இல்லையானா இருக்குது, அந்த சுபாவம் எங்கள் பாஸ்டர்கிட்ட இல்லையானா இருக்குது. ஆனால் அவருக்குள் அது மேலோங்க விடாமல் பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்துவை நம்ம எல்லோரும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ சுபாவம் மேலோங்க விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவம். பழையவர்கள் ஒளிந்து எல்லாம் புதிதாயின. நாம் புதிய ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும், புதியவைகளாக தரித்து கொள்ள வேண்டும். பாவத்தின் தண்டனைகள் இந்த சர்ப்பத்திற்கும் சாத்தானுக்கும் மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டது. சர்ப்பத்திற்கு மண்ணை தின்பாய், சாத்தானுக்கு அவன் தலை நசுக்கப்படும். 4000 ஆண்டுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அந்த பிசாசின் தலையை நசுக்கினார். எனவே மனுக்குலத்தை அழித்து விட்டோம் என்று பிசாசு எண்ணினான். தேவனோ பிசாசின் தலையை நசுக்கி மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் கொடுத்தார். மனுஷனுக்கு வெட்கம், பயம், குழப்பம், சரீர ஆன்மீக மரணம், அவனுக்கு தேவைகள், கடின உழைப்பு, தேவனோடு இருந்த நல்ல உறவு, இது எல்லாமே முறிக்கப்பட்டது. அவன் பாவம் செய்யாமல் பாவ சுபாவத்திற்கு ஆளானான் அந்த மனுஷன். அப்போ பாவத்திற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது, ஆமாவா இல்லைங்களா? அந்த பாவத்திற்கு பரிகாரம்தான் பலியாடு, போக்காடு. அதை பற்றி நம்ம போன வருஷம் பார்த்துருப்போம். பலியாடு, போக்காடு. ஆசாரியனுக்கு முன்பதாக 2 ஆடுகள் நிறுத்தப்படும், ஒன்று பலியாடாக விடப்படும், ஒன்று போக்காடாக விடப்படும். எது போக்காடாக விடுகிறதோ அந்த ஆட்டின் மேல் இருக்கிறதான பாவத்தை எடுத்து பலியாட்டின் மேல் செலுத்துவாங்க. அதாவது ஒரு ஆசாரியன் பலியாட்டு மேலே கையை வச்சு மனுஷனுடைய எல்லா பாவமும் இந்த ஆட்டின் மேல் இறங்குவதாக என்று சொல்லி இந்த ஆட்டு மேலே கை வச்சு அதை ஜெபம் பண்ணுவார். இன்னொன்று போக்காடு, அந்த ஆட்டு மேலே ஜெபம் பண்ணுவார். இது இவன் சுதந்திரவாளி, இவன்கிட்ட பாவம் கிடையாது, இவன்கிட்ட அநியாயம் கிடையாது, இவன் சுதந்திரவாளி என்று அதை ப்ரேயர் பண்ணி அந்த ஆட்டை வனாந்தரத்தில் போக விட்டுருவார். எனவே பலியாடு, போக்காடு